பசுமை போர்வை. நம் பூமியை மகிழ்ச்சியாக மாற்றுவோம். பசுமை போர்வை என்றால் என்ன? பசுமை போர்வை என்பது பூமியின் மேற்பரப்பை மூடியிருக்கும் செடிகள், மரங்கள் மற்றும் புற்களை குறிக்குது. நமது உடலை கதகதப்பாகவும் வசதியாகவும் வைச்சிருக்க நாம் எப்படி ஆடைகளை அணிகிறோமோ அதே போல பசுமை போர்வை நமது பூமியை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுது. பசுமை போர்வை ஏன் முக்கியமானது? வார் தூய்மையான காற்று. தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் நாம் சுவாசிக்க சூரிய காற்று புத்துணர்ச்சியுடனும் தூய்மையாகவும் இருக்கிறது. தூய நீர். பசுமை போர்வை மண்ணில் நீரை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. வெள்ளத்தை தடுத்து நமக்கு போதுமான நீர் கிடைப்பதை உறுதி செய்கிறது. விலங்குகளின் இல்லம். செடிலும் மரங்களும் பல விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகளுக்கு தங்குமிடத்தையும் உணவையும் வழங்குகின்றன. அழகான பூமி. பசுமை போர்வை நமது பூமியை அழகாகவும் உயிரோட்டமாகவும் காட்டுகிறது. நான் எப்படி உதவலாம்? அதிக மரங்களை நடுங்க. நமது பள்ளிகள், வீடுகள் மற்றும் சமூகங்களில் மரங்களை நடுவோம். செடிகளை பராமரியுங்கள். நம்மை சுற்றியுள்ள தாவரங்களுக்கு நீர் ஊற்றி வளர்த்து பாதுகாப்போம். கழிவுகளை குறைதல்ல. நமது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீங்கை குறைக்க கழிவுகளை குறைப்போம். மீண்டும் பயன்படுத்துவோம். மறுசுழற்சி செய்வோம். கத்துட்டு பகிருங்க. பசுமை போர்வையின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொண்டு அது மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு சிறிய செயலும் முக்கியமானது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்தா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான பூமிக்காக நமது பசுமை போர்வையை பாதுகாக்கவும் பேணவும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். வேடிக்கையான செயல்பாடு. ஒரு மரம் நடுங்க. உங்கள் பள்ளியிலோ அல்லது வீட்டின் கொல்லைப்புறத்திலோ ஒரு மரத்தை நட்டு அது வளர்வதை பாருங்க. ஒரு தோட்டத்தை உருவாக்குங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உங்கள் பள்ளியிலோ அல்லது வீட்டிலோ ஒரு சிறிய தோட்டத்தை உருவாக்குங்க. வரையுங்கள் மற்றும் வண்ணம் தீட்டுங்க. பசுமை போர்வையில் வாழும் செடிகள், மரங்கள் மற்றும் விலங்குகளின் படங்களை வரைந்து வண்ணம் தீட்டுங்க. வாருங்கள், நமது பூமியை இன்னும் மகிழ்ச்சியான இடமா மாற்றுவோம்.